வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இப்போ மாங்காய் சீசன் வந்துடுது. மாங்காயை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். மாங்காய் சாதம் பண்ணலாம், மாங்காய் பச்சடி பண்ணலாம், மாங்காய் துண்டு மாங்காயை வெட்டி உப்பு போட்டு காய வச்சு ஊறுகாய் போடலாம். ஆனால் உங்களுக்கு நான் இப்போ ஈஸியான மெத்தடில் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ கிளிமூக்கு மாங்காய் வாங்கியிருக்கேன். கிளிமூக்கு மாங்காயில் புளிப்போட கூட ஒரு இனிப்பு இருக்கும், அதுதான் நல்லாயிருக்கும் தொக்குக்கு. இது வாங்கிக்கோங்க. மாங்காய் தோலியெல்லாம் நல்லா எடுத்துட்டு கேரட் சீவி இருக்குது பாருங்கள், அதில் சீவி இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாங்காய் தொக்குக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மாங்காயை சீவி தோலை எடுத்துட்டு சீவி ஒரு கப்பு வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெயில் தான் இது பண்ணணும். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. போராட்டா விட்டுக்கலாம். நம்ம கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாப்பொடி 2 டீஸ்பூன், வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் ஒரு சின்ன மாங்காய் தான் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நான். இப்போ வெந்தயப்பொடி எப்படி பண்ணணும் தெரியுமா? இடுப்பு சட்டியை நல்லா காய வச்சு நிறையா வெந்தயத்தை போட்டு வாசனை வர அளவுக்கு காந்தாமல் எடுத்து வச்சு நல்லா பொடி பண்ணி ஆற வச்சு பாட்டிலில் வச்சுக்கோங்க. மோருக்கு போட்டுக்கலாம், வெறுமனே தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம், ஊறுகாய்க்கு போடலாம், எலுமிச்சம்பழ சாதத்துக்கு போடலாம். நிறைய உபயோகம் உண்டு. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இரும்பு கடாய் வைக்காதங்க, ஏன்னா மாங்காய் புளிப்பு இல்லை. அதனால் இந்த கடாயை வச்சு எண்ணெயை விடணும். கடுகு போட்டுடலாமா? கடுகு நல்லா வடிக்கிறது. இப்போது மஞ்சப்பொடியை போட்டுடலாம். அப்புறம் பெருங்காயத்தை போட்டு கலரிட்டு சிம்பிளாக வச்சுருங்க. இப்போ இந்த மாங்காயை இடுப்பு சட்டியில் போட்டுடணும். போட்டுட்டு ரொம்ப தீயை குறைச்சி வைக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிக்கும். பாருங்க, அந்த மாதிரி வதக்கணும். இப்போ உப்பையும் போட்டுடணும். உப்பு போட்டால் தண்ணி விட்டுக்கும். தண்ணி விட வேண்டாம் இல்லையா? தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இப்போ இந்த மாங்காய் 5 நிமிஷம் வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ காரப்பொடியை போட்டுடலாமா? காரப்பொடியை போட்டு நல்லா கலரணும். காரப்பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும், சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கலரணும். எல்லாம் சேரணுமா? உப்பு, காரம், மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி. இப்போ இந்த வெந்தய பொடியை போட்டுடுங்க. போட்டுட்டு கலரணும். தேவையான கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்காது, அதனால் நான் போடலை. மாங்காய் தொக்கு எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுது. கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? நீங்களும் ஆற்றுல பண்ணி பாருங்க. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ப்ரெட்டு எல்லாம் தோசைக்கும் தொட்டுக்கலாம். சாதத்தில் சுட சுட நெய்யை விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்ரவன் ஒரு பாட்டு பாடுவான், கேளுங்க. பன்னக சயன பதித பாவன கண்ண தன்றி ஓ கருணா சாகர கண்ண தன்றி ஓ கருணா சாகர பந்தோ ஜனக ತ್ರಿಪುರಾಂತಕ ಸಾಯಕ ಬಂಧು ಜನಕ ತ್ರಿಪುರಾಂತಕ ಸಾಯಕ ಸೀತಾನ
श्री रघुनायक सीतानायक श्री रघुनायक सुंदर श्रीधर मंदरोद्धार सुंदर श्रीधर मंदरोद्धार मकुटभूषण मृदपक्षक हरि नंदनंदनानंद मुकुंद वृंदावन विहारी गोविंद राम 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 श्री रघुराम राम राम नरहरि देव जनार्दन केशव नारायण कनकांबरधारी राम 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 श्री रघुराम राम 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 श्री रघुराम राम 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 பாட்டு கேட்டாலா இதே மாதிரி ரெசிபிஸ் நிறையா போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.